வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திமுக பக்கத்து ஓபிஎஸ் தாவி இருக்காருல்ல, இதுதான் டிஎன் பாலிடிக்ஸில் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆக்சுவலாக ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளே வர பல முறை ட்ரை பண்ணார். குறிப்பாக அதிமுகவில் வரதுக்கு அவர் விரும்பினார். மறுபடியும் அதிமுகவில் சேர்றதுக்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக நோ சொல்லிட்டார். அதிமுகக்குள்ளே வர அப்படிங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் சொல்லிட்டாரு. சரி, அதிமுகவில் வரலைன்னா என்ன, என்டிஏக்குள்ளே இருக்கும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கும் இபிஎஸ் நோ சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் என்டிஏக்குள்ளே இருக்கிறதுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் ஓபிஎஸ் என்டிஏக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னும் இபிஎஸ் சொன்னதுனால என்டிஏ ஓபிஎஸ் அழைக்கலை. என்டிஏ கிட்ட இருந்து அழைப்பு வரும் அப்படின்னா ஓபிஎஸ் இவ்வளவு நாளாக காத்திருந்தார். தை வரட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை ஓட்டினாரு, மாசி பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டினாரு. ஆனால் இப்போ வரைக்கும் என்டிஏ கிட்ட இருந்து அழைப்பு வரலையா? அதனால தன்னுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை காப்பாற்றிக்கிறதுக்காக, அரசியல் எதிர்காலத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, டிஎம்கே பக்கம் தாவிட்டாரு. இதுதான் நடந்திருக்கு. நேற்று சட்டப்பேரவையில் 2 முறை ஸ்டாலினை ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வாட்டி சந்திச்சு, எனக்கு என்னை நம்பி இருக்கக்கூடிய 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுங்க. டெஃபினட்டாக தென் தமிழகத்தில் திமுகவுடைய வெற்றிக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ஸ்டாலினும் ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவித்ததுனால தான் ஓபிஎஸ் உடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சட்டப்பேரவையில் நேற்று திமுக கவர்மெண்ட்டை புகழ்ந்து தள்ளியிருக்காரு. பிறகு ஓபிஎஸும் செய்தியாளர் சந்திப்பில் 5 வருடங்கள் திமுக ஆட்சி சூப்பர், நல்லா இருந்துச்சு, இந்த தேர்தலை திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் பேசினதுக்கான காரணமும் அதுதான். ஸ்டாலின் கேரண்டி கொடுத்துருக்காரு, குறிப்பிட்ட தொகுதிகளை நாங்கள் உங்களுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுத்ததுனால தான் ஓகே சொல்லியிருக்காரு. திமுக பக்கம் தாவிருக்காரு ஓபிஎஸ். யார் பக்கம் வேணாலும் தாவிருக்கலாம், ஆனால் திமுக பக்கம் ஓபிஎஸ் தாவுனது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படிங்கிற ஒரு டிபேட்டும் நடக்குது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மற்றும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை அதிமுகவை நடத்தினதே எதுக்காக? திமுகவை எதிர்ப்பதற்காக தான். திமுகவை ஆட்சிக்கு வரக்கூடாது, வர விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரன் பண்ணாங்க. அந்த இயக்கத்திலிருந்து இத்தனை வருடங்களாக இருந்தவர் ஓபிஎஸ் அந்த திமுகவுடைய போய் சேர்ந்திருக்காரு தன்னுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு. இது ஒன்று. ஓபிஎஸ் செய்தது சரியா தவறா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா, மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சலசலப்பு. எப்போதுமே இந்த சலசலப்பை ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா மாணிக்கம் தாக்கூர். ஆனால் இந்த முறை சேஞ்சு. ஏன்னா கேசி வேணுகோபால் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வந்து திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு போயிட்டாரு. கன்ஃபார்மாக திமுகவுடன் தான் கூட்டணி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கட்சியுடைய நிலைப்பாடு கிடையாது, தனிப்பட்ட ஒருவருடைய ஸ்டேட்மெண்ட்டு, அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு கேசி வேணுகோபால் சொல்லிட்டாரு. அதனால மாணிக்கம் தாக்கூர் இவ்வளவு நம்ம கத்துனது வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் இப்போ சைலண்ட் ஆயிட்டாரு. லாஸ்ட்டு 2-3 நாளாக சைலண்டாக இருக்காரு. அதுபோக தேமுதிக திமுக பக்கம் சேர்ந்திருக்கா. 2029 பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதி விஜய பிரபாகரனுக்கு ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சிட்டிங் எம்பி யார் அந்த தொகுதியில்? மாணிக்கம் தாக்கூர். 2029 மாணிக்கம் தாக்கூருக்கு வாய்ப்பு இருக்காது அந்த விருதுநகர் தொகுதியில் அப்படின்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதனால தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் 2 நாளாக சோகத்தில் இருக்காரு. அப்போ இப்போ பிரச்சனையை யார் ஆரம்பிச்சிருக்கிறது? ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதுச்சேரியில் 30 தொகுதிகள்லையுமே திமுக போட்டிட்டு இருந்துச்சுன்னா வெற்றி பெற்று இருக்கும். திமுக போட்டிட்டு இருந்தா 30லையுமே ஜெயிச்சிருக்கோம். ஆனால் கை கால்களில் விழுந்து அதனை காங்கிரஸால் க்ளோஸ் வச்சுட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகத் ரட்சகன் இன்னைக்கு பேசியிருக்காரு. இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாலிமர் ரிப்போர்ட் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, 28 தொகுதிகள் காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்க முடிவில் இருக்காங்க, ஆலோசனையில் இருக்காங்க. போன வாட்டி 25, இந்த வாட்டி 3 கூடுதலாக 28 தொகுதிகள் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த பாலிமருடைய ரிப்போர்ட்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்டிஏவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டியை கூட டிஎம்கே விட மாட்டாங்க, கூட்டணிக்குள்ள சேர்த்து போட்டுறாங்க. மக்கள் பார்வைக்கு டிஎம்கே அலைன்ஸு ஸ்ட்ராங்காக தெரியுது மக்களுடைய பார்வைக்கு. ஆனால் என்டிஏ இப்போ பலவீனமாக தான் இருக்கு. மோடி பாஜகவுடைய தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்வாங்க. அப்போது நல்ல ஒரு ஃபோர்ஸாக வலிமையாக மக்கள் பார்வைக்கு தெரியும் அப்படின்னு என்டிஏ சப்போர்ட்டர்ஸ் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. பட் ஸ்டில் டிஎம்கே அலைன்ஸை கம்பேர் பண்ணும்போது கூட்டணி வடிவில் என்டிஏ இப்போ பலவீனமாக தான் இருக்குது. இதை எப்படி சரி செஞ்சுக்கிறது? ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தணும். அண்ணாமலையை தேர்தல் பரப்புரைகளில் 234 தொகுதிகளையும் பயன்படுத்தினா மட்டும்தான் என்டிஏ ஒரு பெரிய டஃப்பாக கொடுக்க முடியும்.
அதுபோக அண்ணாமலைக்கு சரி என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தமிழகத்தில் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்போது சிஎம் கேண்டிடேட்டு இபிஎஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது அண்ணாமலையும் பல மேடைகளில் ஒத்துக்கிட்டாரு. துணை முதல்வர் பதவி அதை அறிவிங்க. முதல்வர் வேட்பாளர் இபிஎஸ், துணை முதல்வராக அண்ணாமலை. பாஜகவுக்கு இவ்வளவு சீட்டு கேபினெட்டில் ஒதுக்கப்படும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு இதை அதிமுகவும் பாஜக மேலிடமும் கலந்து பேசி இந்த டிசிஷன் எடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக என்டிஏ அடுத்த கட்டத்துக்கு போகும். அண்ணாமலைக்கு துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறதெல்லாம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் உற்சாகமாயிருவாங்க, பயங்கரமாக தேர்தல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த அறிவிப்புகள்லாம் என்டிஏலேருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு டஃப் ஃபைட்டு டிஎம்கே அலையன்ஸுக்கு கொடுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.